இந்த புக்கு வந்து 2024 தொடக்கத்திலேயே வந்து வெளியே வந்தது. முன்னமே இதை பேசியிருக்கணும், இந்த புத்தகத்தை பற்றி பேசியிருக்கணும். எந்த இடத்துலையும் இது பேசப்படலைன்னு நினைக்கிறேன். இது வந்து முதல் அமர்வாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதை தேர்ந்தெடுத்து இந்த வானவில் இலக்கிய வட்டம் தேர்ந்தெடுத்ததுக்கு உங்களுக்கு வந்து பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய முக்கியமாக வந்து நான் நன்றி சொன்னேன். ஏன்னா பேசப்பட வேண்டிய ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு காலதாமதமாக பேசணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு வருடலாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு அறிவார்ந்த ஒரு சமூகமாக உட்கார்ந்து நீங்கள்லாம் இதை கேட்கறதுனால இது வந்து இன்னும் போய் சேரும் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நம்மளை வந்து 1919 அந்த காலகட்டத்தில் இருந்தே நம்மளை வந்து முசோலினியை பற்றியும் ஹிட்லரை பற்றியும் அப்படி ஒரு விதமான கதை அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் படிக்க என்ன தோணுதுன்னு கேட்டாச்சுன்னா, இந்திய சூழலில் நீங்கள் எவ்வளோ வருத்தங்களை வாங்கி ஒரு விதமான அச்ச உணர்வோடு நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே உங்களால் என்ன செய்ய முடியும், உணர முடியும். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தில் வந்து கதைகள் வந்து வேற ஒரு இடத்துலேருந்து விரிஞ்சால் கூட இந்தியாவில் நம்ம சமகாலத்தில் வாழக்கூடிய அந்த சூழலை வந்து யதார்த்தமாக காத்திரமாக வந்து இதை வந்து என்ன செஞ்சிருக்கு வெளிக்கிட்டே போகுது. ஒவ்வொரு அத்தியாயங்களையும் படிக்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விதமான அதிர்வு உருவாகுது. இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கூட பயணிக்கிறவங்க சார் கூட சொன்னீங்க, இந்த கூட்டங்கள்ல எல்லாம் திடீர்னு ஒரு கண்ணை வச்சு ஒரு வெளியிருப்பாரு அப்படின்னு. நம்ம நண்பர்கள் நம்ம நிறைய இலக்கிய கூட்டங்களில் பார்த்தா இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் குறவாக இருக்கிறாங்க. முன்னமெல்லாம் வந்து எந்த இலக்கிய கூட்டங்களும் யார் பேசுகிறாங்க என்ன வாங்கன்னு கேட்டு சாரம்சத்தை பார்ப்பாங்க. சரி ரைட்டு இருக்குதானே, ரைட்டு இதுக்குள்ளே போயிடுவாங்க. சில இதுகளுக்கு கூட்டங்களுக்கெல்லாம் வந்து உட்காந்து பார்த்து கவனிக்கக்கூடியதெல்லாம் இந்த ஐஎஸ்ஆரில் வேலை பார்த்தவங்க, பிறகு இந்த மாதிரி கூடங்குளத்தில் வேலை பார்க்குற பஸ்ஸுகள்லாம் ஒரு டவுன்லேருந்து நீங்கள் நாகர்கோவிலேருந்து பார்த்தா ஒரு 10-15 பஸ்ஸுகள் டெய்லி கிளம்பி போயிட்டு இந்த பஸ்ஸில் பார்த்தா ஒருத்தன் பேச மாட்டோம். எல்லாரும் பஸ்ஸில் யாரும் புக் எடுப்பான், இல்லை ஒரு ஹிந்து எடுப்பான், இல்லை எக்ஸ்பிரஸ் எடுப்பான், படிச்சுட்டு பேசாமல் இருக்கும். அப்போ நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரை கேட்டேன், ஏன் சார் ஒருத்தர் நீங்கள் கூட கலக்கலன்னு ஒருத்தர்கிட்ட பேசுகிறதே தெரியல, ஜடம் மாதிரி ஏறி உட்காந்துட்டு ஜடம் மாதிரி அங்கே இறங்கி வேலை பண்ணிட்டு கொடுத்துருக்கு, திருப்பி வரும்போது நீங்கள் எப்போ தான் இருக்கீங்க கேட்டது. யார் இருக்கக்கூடிய ஆள் உள்ளே இருக்காருன்னு தெரியாது. அதனால் நாங்கள் எங்களுக்குள்ள பெருசாக பேசிக்கிட மாட்டோம். ரொம்ப பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட மட்டும் நெருக்கமாக வேறு எதுவுமே பேச மாட்டோம். பர்சனலாக பேசிக்கிட்டு வேறு எந்த விஷயத்தையும் எங்களுக்குள்ள உரையாடல் வச்சுக்கிட மாட்டோம். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு கண்காணிப்பான ஒரு உலகம் தான் இது அதுதானே அப்படின்னு அவங்க சொல்கிறது மூலமாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த புத்தகம் கட்டாயம் கண்காணிக்கப்பட வேண்டிய ஒரு அளவுக்கான புத்தகம். கட்டாயம் வந்து இந்த புத்தகம் வந்து ரீச் ஆகும் பட்சத்துக்கு வந்து பெரிய அனுபவம் உருவாக்கக்கூடிய புத்தகம் தான். புத்தகத்தை தாண்டி நண்பர் அருளடியில் பேசணும்னா ஏன் இவர் இதை எழுதினாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுதும். ஏன்னா இதில் வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து எல்லா பத்திரிகையாளர்கள் மாதிரி இந்த இருக்கின்றது. ஒரு நேர்த்தியான ஒரு பத்திரிகையாளர், எந்த சமரசமும் செய்யாத ஒரு பத்திரிகையாளராக எனக்கு தெரியும். அதுபோக இந்த சமூகத்துக்கு மேலே ஒரு அக்கறை உள்ள ஒரு பத்திரிகையாளர், சாதாரண மனிதனாக எல்லா விஷயங்களுக்கும் தன்னை வந்து ஈடுபடுத்தப்படுகிறது. ரெண்டு விஷயத்தை நான் வந்து சொல்லலாம். அவருடைய இந்த ஆவணப்படம், சதக் பாண்டியனுடைய ஆவணப்படம் மிக முக்கியமான படம். பரவாயில்ல, தமிழ்நாடு முழுவதும் அது கவனிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து அவருடைய இது பெருங்கடல் வேண்டத்து அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம். ஓகே புயல் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு வந்து முதல் ஃபோன் அவர் ஃபோன் தான். என்ன ஆச்சு நம்ம ஊரில் அடிச்சுட்டு இருக்கு, பயங்கரமான இந்த இது நடந்துட்டு இருக்கேன். அப்படியா, நான் கிளம்புறேன். இங்கே எல்லாம் வெள்ளக்காடாக இருக்குது, எல்லாம் இதாக இருக்குது, டிஸ்டர்ப்டாக இருக்கா, எது வரணும் இல்லை, நான் காலையில் வந்து சேர்ந்துப்பேன். ஆனால் காலையில் இல்லை, அவர் காலையில் பேசினாரு, நைட்டே வந்து நாளையில் வந்துட்டார். அவரு முக்கியமான பத்திரிகையாளர் கண்டுபிடிக்க வந்துக்கிட்டு அந்த பாதிக்கப்பட்ட கிரவுண்டில் இருந்துக்கிட்டு அவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சேட்டலைட் சேனல் அத்தனையும் வர வச்சார். அன்றைக்கி நீங்கள் நம்ம வெள்ளவளையில் வந்து ஒரு லைவ் ஷோவே வந்து பண்ணதுக்கான ஏற்பாடெல்லாம் அவர் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து ஒரு 3 வாரங்கள் இங்கேயே தங்கியிருந்து அத்தனை விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு ஆவணப்படமாக பெருங்கடல் வைக்கிறது அப்படிங்கிற ஒரு படமாக வந்து வெளியிட்டார்.
அது வெளியிடுறதுக்குலாம் சென்னையில் வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் வந்து வெளியிட வந்து தடை செய்வாங்க, வெளியிடக்கூடாது. அதுக்கு பிறகு கவித்துவ அரங்கத்தில் ஒரு நாள் கழிச்சு தான் அதை வெளியிட முடியும். கவித்துவ அரங்கத்தில் தான் அதை வெளியிட முடியும். அந்த அளவுக்கு அது வந்து நேர்த்தியாக இந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிற ஒரு இம்பாக்டை வெளியே காமிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அதுலேயே வந்து இது இனப்படுகொலை என்கிறேன் அப்படிங்கிற ஒரு கையெழு கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேரில் தமிழக அரசை, இந்திய அரசை அப்படியே என்னது முடிச்சு தோலை முடிச்சு கொண்டு விட்டு தான் ஒரு பத்திரிகை வெளியிட்டார், ஒரு குரூப் வெளியிட்டார். அதுபோக அது மாதிரி என்ன எதுக்கு சொல்லுவாருன்னா, மேம்போக்கு அப்படி பார்த்துட்டு போகக்கூடிய ஆள் இல்லை. உடனே தன்னை வந்து அதுக்குள்ளே இருந்துச்சுவார், ஈடுபடுத்தக்கூடியவர். அப்படிதான் அந்த புக்கையை கூட அவர் வந்து தொடர்ந்து ஒரு நாள் 2 நாள் எழுதின புக்கல்ல தொடர்ந்து அவர் வந்து இந்த செய்திகள் மூலமாக ஒரு விதமான ஒரு ஈர்க்கப்பட்டு ஒரு விதமான ஒரு கலக்கம் கொண்டு தான் அந்த புக்கை வந்து அவர் எழுதியிருக்கார். படிக்க 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 நம்ம இந்திய சூழலில் வாழக்கூடிய தன்மையை நம்மளால் அப்படியே புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பக்கத்துலேயே இருப்பான், நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், நம்ம தெருவில் இருப்பான், நம்ம டெய்லி போகக்கூடிய ஒரு டீ கடைக்காரனாக இருப்பான், இல்லை டெய்லி போகக்கூடிய ஒரு வெத்தரப்பா கடைக்காரனாக இருப்பான். இன்னைக்கு மாறி வேறையா இருக்காங்க. இன்னைக்கு கையில் வந்து அடையாளமான நூல்கள் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு அடையாளமான கலர் முன்னாடிலாம் வந்து திருநாட்பட்டு வருவாங்க. இன்னைக்கு வந்து வேறு அடையாளங்கள் வந்து தன்னை வந்து மாற்றிக்கிடக்கூடிய ஒரு அடையாளங்களில் திருநாள் போடுறாங்க. இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு கேட்டால், ஒரு பொது புத்தியை வந்து இன்னைக்கு வந்து இந்திய சூழலை உருவாக்கிட்டாங்க. ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு திரளான மக்களை தன் பக்கம் வந்து ஈர்த்து ஒரு மதத்தை ஒரு காக்கக்கூடிய ஒரு இனத்தினுடைய தலைவர் உருவாயிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழல் உருவாக்கி இன்னைக்கு வந்து இத்தனை பேரும் புரிந்தோ புரியாமலோ ஒரு விதமாக திரண்டு நிற்கிறாங்க. நேற்று மராட்டியத்தில் நடந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வெற்றி. காரணம் அந்த ப்ராபகண்டாவில் வந்து யோகி வந்து பேசுனது என்னதுன்னு கேட்டாச்சுன்னா ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேசுனார், தெளிவாக பேசுனார். அவர்கள் நமது எதிர்பக்கம் திரளாக திரண்டு இருக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். மோடி வந்து திரும்பி வந்து அதே மாதிரி எப்படி பேசுகிறாருன்னா, நம் ஒற்றுமை மட்டுமே இந்த வெற்றியை தீர்மானிக்கும். உங்களுக்கு அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன புரியுது அப்படின்றத ஒரு வார்த்தையின் மூலமாக அத்தனையும் திரட்டி வச்சுருக்காங்க. அந்த ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒளியின் வடிவாக வந்து ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் ஒரு ஸ்லோகனை சொல்கிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் வந்து நீங்கள் விளக்கேற்றீங்க, கொரோனா நோய் போயிருக்கா, தட்டுங்க கொட்டுங்க பெய்யணும் அப்படின்னா இவ்வளோ பேர் நம்புகிறாங்க, இவ்வளோ பேர் அதை செய்யறதுக்கு துணிச்சலாக இருக்கிறாங்க. ஒரே தேசம், ஒரே நாடு. இன்னைக்கு நான் வந்து இதுல இருந்து ஒரு சில குறிப்புகளை மட்டும் எடுத்திருக்கிறேன். பாசிசமும் நாஜிசமும் 2 வெவ்வேறு கூறுகளாக இருந்தாலும் ஒரு புள்ளியில் 2 சந்திக்கும். வெறுப்பு அப்படிங்கிற ஒரு அரசியல் மூலமாக 2 சந்திக்கும். அந்த சந்திக்கிற இடத்தை தான் அவங்க விளையாடுறாங்க. யூஜனிக் பற்றி பேசுறீங்க சொல்லியிருக்கிறாரு. சுத்தமான ஒரு பகுதியை சொல்றாங்க. நார்கோட்டிக் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இங்கிலாந்துக்கும் பின்லாண்டுக்கும் பக்கத்தில் ஒரு மூங்கி இருந்துச்சு. அது கடலுக்கு முங்கி போச்சு. அங்கதான் தெளிவான ஆரியர்கள் இருந்தாங்க. வெள்ளை தோளுடைய நீல நிற கண்களுடைய இனம் ஒன்று இருந்தது. அந்த இனம் தான் சுத்தமான இனம். அந்த சுத்தமான இனத்தை நம்ம உருவாக்கணும். அந்த சுத்தமான இனத்தை உருவாக்குறதுக்கு பெரும் தலைவர்களோட, பெரிய என்னது ஆளுமைகளோட, இன்டலெக்சுவலோட இனச்சேர்க்கை செய்து ஒரு இனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத இங்க வந்து வர்ணாசிரமத்தின் மூலமாக நம்ம ராஜ்பேசும்போது சொன்னார். வர்ணாசிரமத்தின் மூலமாக நம்ம ஒரு பழைய இதில் நம்ம படிச்சிருக்கிறோம். முளைப்பேடி என்னும் விசித்திர பழக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி. அது என்னது சுத்தமாக இதுதான். ஒரு ஹையர் சொசைட்டி மக்கள் வசிக்கக்கூடிய கிராமத்தில் லோயர் தாழ்ந்த ஜாதி மக்கள் யாருமே போக முடியும். போனால் அதுக்கு என்னது தண்டனை இருக்குது. அதுக்கு எவ்வளோ தூரம் போகணும், எப்படி போகணும், என்னெல்லாம் இருக்குது. ஆனால் அவனே ஒரு
டிக்ளரேஷன் வைக்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மாசத்துல டிக்ளரேஷன் வைக்க என்னுடைய தெருவில் படிநிலை கீழே இருக்கக்கூடியவங்க யாரும் போய்க்கிடலாம் சொல்றாங்க. இவங்க பயணப்படுறாங்க. ஆனா என்ன, இவன் பார்த்துட்டான்னா அவன் வீட்டு பெண்ணை விட்டுருவான். ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, கிழவியா இருந்தாலும் சரி, அவன் விட்டுருவான். இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டால், அந்த நேரத்தில் அந்த ஒரு மாத காலம் தாவள ஜாதிக்காரன் உயர்ந்த ஜாதியினுடைய தெருவில் அவனுடைய வளாகத்தில் அவனுடைய அந்த பிடாகையில் அந்த வளவுக்குள்ள சுற்றிக்கலாம். சுத்தம் போதுக்குவேன் கண்டேன் ஒரு சத்தம் போயிட்டு குமரி மாவட்டத்தில் அந்த பழக்கம் இருந்ததாக தரவுகள் இருக்குது. அப்போ அவன் அந்த பொண்ணை வந்து இவனும் ஜெண்டில் என்ன செய்வான்னு கேட்டால், அந்த வீட்டு பெண்களை கண்டாங்க பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா பொண்ணை உடனே அவன் கூட அனுப்பிடுவான். என்ன காரணம், அந்த பொண்ணை கொண்டு போய் ஆண்டு அனுபவிச்சு அதன் மூலமாக அவன் வந்து ஒரு இனத்தை விருத்தி பண்ணுவான். அதை வந்து இங்கே அடிமைச்சந்தை இருக்கு. அந்த அடிமைச்சந்தை மூலமாக தன்னுடைய வீட்டுக்கு வேலைக்கு எடுத்துக்கிட்டோம். என்ன காரணம், ஒரு பியூரிட்டியா எதிர்பார்க்கிறான். நான் வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க கூட தன்னுடைய இனப்பெண்ணிலிருந்து வந்த ஒரு வம்சமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புலப்பேடி சித்திர பழக்கத்தை ஒரு காலகட்டங்களில் வந்து இருந்ததுக்காக நம்ம படிக்கிறோம். இதுக்கும் யூனிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இன்னைக்கு யூனிக்கில் வந்து நேரம், காலம், பிரம்ம முகூர்த்தம், நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து குழந்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இந்தியாவுக்கு அதே மாதிரியான யூனிக்கு தங்கள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அப்புறம் வந்து இந்த பாசிசமும் நாசிசமும் வந்து வேறுபாடுகள் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான். சரி, இது எங்க வந்து எல்லாம் ஒரே இடத்துல சேருது, எப்படி வந்து நம்மகிட்ட பாசிசத்தை வளர்த்தெடுக்கிறாங்க, எப்படி வந்து ஒரு இவ்வளவு திறனாக இந்தியாவில் வந்து அத்தனை பேரை திசை திருப்புறான் அப்படிங்கிறாங்க. அதீத தேசிய பக்தி பார்த்துட்டோம். விருப்பான தேசிய பக்தியை நமக்கு தேசிய பக்தி இல்லாமல் இருக்கும். நமக்கு எல்லாருமே தேசிய பக்தி இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல சியோல்லையோ எங்கேயோ ஒரு ஒலிம்பிக் நடக்கிற இடத்துல ஒரு இந்தியாக்காரன் வந்து ஜெயிக்கிறானோட நமக்கு இட முடியாத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாக்கி நம்ம வந்து டிவி முன்னால் நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தேசிய பக்தி. எங்கேயோ ஒரு தேசிய கீதத்தை கேட்டவுடனே நமக்கு எப்படி நிற்கணும்னு தோணுதுல, அது தேசிய பக்தி. இது ஊட்டி வளர்க்க வேண்டியதில்லை, இது தாராளம் தேசிய பக்தி இருக்கு. ஆனால் வேற விதமான ஒரு கற்பிதத்தோட தேசிய பக்தி இன்னைக்கு ஊட்டியிருக்காங்க. தேசிய கொடியை வந்து இந்த காலகட்டத்தில் இத்தனை மணிக்கு ஏற்றணும், இத்தனை மணிக்கு இறக்கணுங்கிறது ஒரு விதிமுறைகள், சட்ட விதிமுறைகள் இன்னைக்கு அதை திருத்திருக்காங்க. திருத்தி இந்தியாவுடைய பல மாநிலங்களினுடைய முக்கியமான பகுதிகளில் ராட்சச கொடிகளை 24 hours தப்புடைய தேசிய கொடி தான். ஆனால் இதன் மூலமாக என்ன விதைக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதீத தேசிய பக்தி. ஏதோ நமக்கெல்லாம் தேசிய பக்தி இல்லாத மாதிரியும் இவங்களால தேசிய பக்தி வர்றதாக மட்டும்தான் அவங்க வந்து ஒரு சூழலை உருவாக்கியிருக்காங்க. அதுபோக மனித உரிமை மறுப்பு, மனித உரிமை மறுப்பு வந்து நம்ம எங்க பார்க்குறோம்னு கேட்டால் எல்லாருக்கும் கையில் கம்பெடுத்து அடிக்கிறோம். அது ஒரு விதமான ஒரு பாசிசத்தினுடைய உச்ச ஒரு வெறியை கொடுத்தாச்சு. அப்துல்லாஹ் முகமதுன்னு ஒருத்தர் வந்து வீட்டுக்கு இது இறைச்சி வியாபாரம் பண்ணக்கூடியவர் நீண்டு போன இறைச்சியை கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காரு. வீடு ஏறி அடித்த உணவு காரணம், ஒரே காரணம், மாட்டு இறைச்சி வச்சுருந்தார். நார்மல் டவுனில் போய் பாருங்க, இல்லை நீங்கள் உங்கள் சந்தை பகுதியில் பாருங்க, அவுக்கிட்ட மாடுகள், ஏகப்பட்ட மாடுகள். இங்கே மாடுக்கு மேலே பக்தி இல்லாமல் அத்தனை கோயில்கள்லேயே வந்து இது கோயிலில் பார்த்தா பசுகள் வச்சுருக்காங்க. பசுகளுடைய சிலைகள் இருக்கு. கோமாதாங்கிற வடிவத்தில் கும்பிட்டு இருக்கும், நந்திங்கிற வடிவத்தில் கும்பிட்டு இருக்கும். நம்மளோட பக்திக்கெல்லாம் எந்த குறவும் கிடையாது. ஆனால் அது ஒரு உணர்வாக தூண்டப்பட்டு இன்னைக்கு மாட்டு பிரிக்கி வச்சிருந்தா அடி, திடீர்னு போய் சேர்த்து வண்டியில் வராங்க, ஒரு இஸ்லாமியர்களை கண்டோம்னா உங்களுக்கு தெரிய வருது, சொல்லு ஓம் காளி ஜெய்காளி சொல்லுங்க, இல்லை ஜெய்பாரதம் சொல்லுங்க, அடிக்கணும். அப்படி எல்லாவனுக்கு கம்பெடுத்து எவனாலும் அடிக்கிறான், எவனுக்கு வேணாலும் உரிமையை மீறதுக்கான அத்தனை இதையும் இங்க வந்து சர்வ சுதந்திரமா எல்லாருக்கும் வழங்கப்படுது. இது ஒரு பொது எதிரியை உருவாக்க, எல்லாருக்குமான பொது எதிரியை உருவாக்கக்கூடிய ஒரு. அடுத்தது நாடாளுமன்றத்தை செயலுக்காக, இதுவும் பாசித்தவங்களுடைய கூட்டு. நம்ம பார்க்குறோம் நாடாளுமன்றத்தில் எத்தனை இடத்துல கேலி கூட்டுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை வந்து அத்தனை நீதிபதிகளை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல்.
அரசியல் சாசனத்தை அழித்தொழிக்கிறது. இதுவும் திருத்தங்கள் அப்பப்போ திருத்தங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேற ஒரு இடத்துல இந்த அரசியல் சாசனத்தை அழித்தொழிக்கிறது சொல்றேன். ராணுவ அதிகாரம் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தீவிரவாதி அப்படின்னு நமக்கு இந்த ஊடகங்கள் அரசு நம்ம மேல எடுத்து நம்ம கிட்ட சொல்லி வச்சிருக்கு. எவனை கேட்டாலும் சொல்ல காஷ்மீர்ல வந்து தீவிரவாதி இருக்காங்க. மக்களே கிடையாது, எல்லாம் அப்படி தீவிரவாதி. ஒரு மக்களெல்லாம் சேர்ந்து ஒரு கட்டத்தில் வந்து இல்லை எங்கள் கையில் எந்த தீவிரவாதத்துக்கான ஆயுதங்களும் கிடையாது. நீங்கள் பத்திரிகை படிச்சிருக்கீங்க, ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க, ராணுவத்துக்கு எங்களுக்கு யுத்தம், வாங்க நீங்கள் நேரில் வாங்க, எங்களோட ஆயுதம் இருக்கா பார்த்துக்கோங்க. ராணுவம் அணிவகுத்து போகுது, கல் எடுத்து இருக்காங்க. அவங்க கையில் எங்கள் கையில் இருக்கிற ஆயுதம் இருந்தால் கல் எடுத்துருக்காங்க. ராணுவம் என்ன செஞ்சு தெரியுங்களா? அவ்வளவு சோல்ஜர்ஸ் ஜீப்புக்கு முன்னாடி வச்சு கட்டுறாங்க. சோல்ஜர்ஸை ஜீப்புக்கு முன்னால் கட்டி வச்சு அணிவகுத்து கொடுப்பாங்க. மக்கள் கல்லறிய வருமா? ஆயுதம் இருக்குன்னா தீவிரவாதின்னா இவன் ராணுவ அணிவகுத்தது எப்படின்னு கேட்டா அவ்வளோ ஜீப்லேயே வந்து மனிதர்களை வந்து கட்டி வச்சு போகிறாங்க. போக இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க சினிமாக்களும் தொடர்ந்து சினிமாக்கள் வந்து காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் தீவிரவாதிகளை சித்தரித்து தான் இன்னைக்கு படங்கள் வந்திருக்கு. சமீபத்தில் இந்த படங்கள் கூட நமக்கு வந்து எரிச்சலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அலுவலை போராட்டம் நடந்துச்சு, தீவிரவாதிகள் தான் இருந்தாங்க, நிறைய தீவிரவாதிகள் இருந்தாங்க. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம், தீவிரவாதிகள் முடிஞ்சுட்டாங்க, 13 பேர் சுட்டு கொண்டாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த போராட்டத்தில் கடைசியில் நம்ம மேலே தீவிரவாதி முத்திரை கொடுத்துருக்கோம். எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க, இந்த எங்கள் அப்பா கொடுத்து எங்கள் அப்பா வைக்கல, இந்த பையன் ஒரு நக்சலா மாறிட்டான்னு நினைக்கிறேன். வீட்டில் வாழை திறக்க வழி இல்லை, ஒரு அசைன்மெண்ட்டுக்காக வேற எங்கேயும் போக முடியாது, ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு போராட்டம் எங்கேயும் போக முடியாது. கேட்டால் நமக்கு நக்சல் முத்திரையே நம்ம வீட்டிலேயே கொடுத்துருக்கு தயாராக இருக்காங்க. இந்த மாதிரி இதுபடியும் முக்கியமானது என்னன்னு கேட்டால், அந்த ராணுவ அதிகாரத்தில் பேசும்போது ராவல்பிண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. ராணுவ அதிகாரி ராணுவத்தை கண்டு மக்கள் பயந்துட்டு வேண்டும் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் படித்த ஞாபகம் எனக்கு இருக்கு. ராணுவத்தை கண்டு எதிரி நாடுகள் பயப்படணும், மக்கள் எதுக்கு பயப்படணும்? மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு இடத்துல வந்து அது அவர் சொன்னார். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக வந்து மதத்தையும் அரசையும் நினைக்கிறது. நமக்கு அரசு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி வந்து மதத்துக்கு பேரில் வந்து அந்த கட்சி இருக்கல இதுவரைக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மதமும் அரசு கட்சியும் ஒன்று. இந்த ஒன்றும் மிக மோசமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இதெல்லாம் வந்து பாசிசத்தினுடைய கூறுகள். அது மாதிரி தேசத்துக்கு அச்சுறுத்தல், தேசத்துக்கு அச்சுறுத்தல் என்பது தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறது. நம்ம தேசத்துக்கு வந்து அச்சுறுத்தல், நம்ம தேசத்துக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது. அறிவு மறுப்பு எத்தனை பத்திரிகை கௌரி லங்கேஷ் அடிக்கிட்டே போனோம். இந்தியாவில் வந்து ஒரு ஒரு பாசிசத்தை எதிர்த்து சொல்லக்கூடியவங்க அத்தனை இன்டலெக்சுவல் எழுத்தாளர்களையும் சுட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த பத்திரிகையில் படிச்சுக்க முடியும். தொடர்ந்து அறிவான விஷயங்களை பேசினா கூட இங்கே வந்து மறுப்பு. ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு எங்கே கொண்டு போகிறாங்க, ஒன்றும் எத்தனையோ காலங்கள் கடந்த ஒரு போக்குக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. மூடல் நம்பிக்கைகளுக்கு திருப்பி பழையபடி இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு இது இருக்கு. அது மாதிரி தண்டனைகள் மீதான ஆர்வம், ஊழல், கடுமையான ஊழல். இன்னைக்கு கழிஞ்ச வாரத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி அதானிக்கு மேலே ஒரு பெரிய, அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஊழல் இந்திய அரசு மேலே. இது எல்லாமே வந்து பாசிக்கக்கூடிய கூறுகள். இன்னொன்று முக்கியமான முறைகேடான தேர்தல். நீங்கள் நடக்கிற தேர்தல் அத்தனையும் ஒழுக்கமான நேர்மையான தேர்தலும் கிடையாது, அத்தனை முறைகேடான தேர்தல். இந்த நம்ம போலிங் இந்த மிஷினை வந்து கண்டுபிடிச்ச நாட்டிலே பயன்படுத்துறது கிடையாதுங்கிறது இதில் உள்ள முக்கியமான விஷயம். இப்போ குடிமக்கள் மீதான கண்காணிப்பு இப்படி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரே தேர்தல், ஒரே நாடு, ஒரே ரேஷன், இப்படின்னு ஒரு
ஒரு கூரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த நாட்டில் சட்டங்கள் வந்து ஒரே சட்டம் வரைக்கும் கொண்டு வந்துருக்கோம், ஒரே சிவில் சட்டம். வெள்ளக்காரன் ஆட்சி செய்கிற காலத்தில் பிரிட்டிஷ்காரமே வந்து சொல்லிட்டாங்க, ஒரே சிவில் சட்டம் கொண்டு வர முடியாதுங்கிறது அவங்க தெளிவாக புரிஞ்சுட்டாங்க. எதனாலும் கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனக்குழுக்களும் பல்வேறு கலாச்சார கூறுகளை, பல்வேறு பன்முக தன்மையோடு இப்போ வந்து ஒரே இதில் இணைக்க முடியாதுன்னு அவன் தெளிவாக சொல்லிட்டான், போயிட்டான். சரி, அதுக்கு அம்பேத்கர் தொடர்ந்து வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, பல மக்களுக்கான இது உரிமைக்கான இதுகளெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. சட்டங்கள், பொது சட்டங்கள் நிறைய நமக்கு இருக்கு. பொருளாதார சட்டங்கள், பண பரிவர்த்தனை சட்டங்கள், அது பிறகு கொடுக்கல் வாங்கல் உள்ள சட்டங்கள், இதெல்லாம் பொதுவான சட்டம் தான். இந்திய மக்கள் எல்லாருக்கும் பொதுவான சட்டம். இங்கே புரிஞ்ச பொது சட்டமே இல்லாத மாதிரி இல்லை, பொது சிவில் சட்டம் தேவை அப்படின்லாம் பேசுறதுனால வந்து சுத்த ஹம்பர். நிறைய சட்டங்கள், ஆயிரக்கணக்கான சட்டங்கள் எல்லாருக்குமான பொதுவான சட்டங்கள்லாம் இருக்கு. எல்லாரும் உரிமைக்கான சட்டங்கள்லாம் இருக்கு. ஆனால் மத ரீதியான ஒரு சில சட்டங்கள் வந்து என்ன சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு கேட்டால், இங்கே மத ரீதியான அவங்களுக்கு ஒரு பன்முகத்தன்மை, ஒவ்வொரு மதத்துக்குமான பன்முகத்தன்மை, ஒவ்வொரு இனத்துக்குமான பன்முகத்தன்மை, அந்த தன்மையோடு தான் வந்து இயங்க முடியும். ஒரே உணவுங்கிற ஒரு ஒரே ரேஷனுங்கிறது சாத்தியமாகும். பஞ்சாபில் கொடுக்கக்கூடிய கோதுமையை வந்து நமக்கு ரேஷனில் 20 கிலோ காரணம்னா நம்ம 20 கிலோ அதே கோதுமையை கொடுத்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் உணவு பழக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். இப்போ நான் வந்து நாகர்கோவிலுங்கிற ஒரு பகுதியை மட்டும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரே உணவு பழக்கம் கிடையாது. நீங்கள் ஹிந்து நாடுகள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா கருத்தப்பட்டி ஞாயிற்றுக்கிழமை வைக்கணும். அதே கிறிஸ்தவ நாடார்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பட்டி சாப்பிடுவாங்க. 100 பக்கம் இஸ்லாமியர்களுடைய பகுதியில் வந்து மாடு சாப்பிடுவாங்க, ஆடு சாப்பிடுவாங்க. ஒரு வடமதி பகுதியில் நீங்கள் வடக்க போனீங்கன்னா வயல் கரையில் இருக்கக்கூடிய வரம்பில் இருக்க நண்டை சாப்பிட்றாங்க. கொஞ்சம் இன்டீரியரில் ஓரிகர் காலேஜ் பின்னாடி ஒரு பகுதி இருக்கு, இந்த மேலே நம்முடைய கார்த்திகை உடலை இந்த பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா நாமத்தோட இருக்காங்க, பெருச்சாளி சாப்பிட்றாங்க, எலி வரப்பு எலி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டில் ஒரு தடவை 4 பூச்சை கிடக்கும். இங்கேருந்து வந்தது பூனையை வந்து அம்மா கொண்டு வரக்கூடாது, எங்கேருந்து வந்தால் நல்லது ஒரு இது இருக்கலாம். போனால் வந்து நீங்கள் என்ன பூச்சையெல்லாம் பிடிச்சிட்டு போட்டுவாங்க. சரி, பிடிச்சி கொண்டு வரல, எதுக்குன்னு கேட்டேன், கறியில் சாப்பிடுறீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை ஒரு ரிசர்ச் ஓரியன்டாக வந்து குமரி மாவட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மனுஷனை தவிர எல்லாத்தையும் எழுத்து கிடைக்காத அத்தனையும் பிடிச்சிட்டு இருப்பாங்க. பாலிடெக்னிக்கில் கொஞ்சம் இந்த இதில் நார்த் இந்தியாவில் இருக்க பசங்க படிக்கணும், அப்புறம் பட்டியும் பிடிச்சிட்டு கிருஷ்ணா பாலிடெக்னிக் நாகர்கோவில் கிருஷ்ணா பாலிடெக்னிக்கில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் அந்த பகுதியில் நாயெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. நான் பயங்க அவ்வளோ பேர், ஏன்னா நாகராஜில் தும்பாங்க நாய்க்குன்னே வந்து ஒரு இது கட்டி கேஜில் போட்டுருப்பாங்க. போய் அவங்க குடும்பமாக போய் வாங்கி சாப்பிட்றது. ஒவ்வொரு பகுதிக்குமான உணவு பழக்கம் வெவ்வேறு பழக்கங்கள். இந்த வெவ்வேறு பழக்கங்கள்னால நம்ம வந்து நமக்கு பிடித்தது நம்ம சாப்பிடணும், அவ்வளோதான். யாருக்கு சாம்பார் பிடிக்கும், எனக்கு ரசம் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒன்றுமே மோர் தான் பிடிக்கும். உணவு பழக்கம் இதை வந்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க ஒரு உணவு பழக்கத்தை கொண்டு வரலாம் நடக்கக்கூடிய விஷயம் கிடையவே கிடையாது. அது மாதிரி இந்த சட்டம் பார்த்தீங்களா, ஒரு இந்த 39A ஒரு சட்டம் இருக்கு, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. இது ஒரு கொள்கை ரீதியாக வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 11 வருடம் இலவச, சரி 26 வருஷம் இருக்கு ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அப்படிங்கிறது. அது மாதிரி நிறைய அநியாயங்கள் பண்ணிருக்கானுங்க, என்னெல்லாமோ பண்ணியிருக்கானுங்க. எல்லா இதுவும் என்னது மக்களுக்கான உரிமைகள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பொது சிவில் சட்டம் இருக்கு இல்லையா, இந்த சட்டத்தை வந்து பரிந்துரை தான் பண்ணியிருக்காங்க. சட்டமா வந்து ஏற்கனுங்கிற எந்த நிபந்தனையும் இல்லை. 4வது விதிப்படி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. பரிந்துரை பண்றத வந்து எக்காரணம் வந்து கோர்ட்ல கேஸ் போட முடியும். தொடர்ந்து கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ போட்ட பிறகு
2018 வந்து சவான் தலைமையில் வந்து ஒரு நீதிபதி இது விசாரிச்சுட்டு அவருடைய அறிக்கை கொடுக்குறாரு. 185வது அறிக்கையில இந்த சட்டம் தற்போது தேவையில்லை அப்படிங்கிற சொல்றாரு. காரணம் வந்து சொல்லியிருக்காரு, நாட்டின் பன்முகத்தன்மையும் முரண்பட செய்யும், கலாச்சார பன்முகத்தன்மையை சீர்குலைக்கும், ஒன்றுபட்ட தேசம் என்பது பொதுவான எண்ணமாக இருக்க முடியாது. இது ஒன்றிய அரசு. அதே மாதிரி 84 ஒரு வழக்கு கொடுத்தாங்க. அஸ்வின் குமார் உபாத்தியாங்கிற ஒரு பிஜேபிக்காரர் ஒரு வழக்கு கொடுறாரு. இல்லை, உடனடியாக வந்து புது சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ 3 நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சு அதை விசாரிச்சுட்டு அவனும் 3 காரணத்துக்காக வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுறான். வழக்கு தொடுத்தவர் என்ன காரணத்துக்காக வழக்கு தொடுத்துள்ளார் தெரியாது. இதுவரை சிறுபான்மையினர் எவரும் தாங்கள் மதத்தில் அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுகிறது என்று இதுவரை நீதிமன்றத்தில் வந்ததில்லை. நீ வந்து ஒரு மதத்துக்கான ஒரு பொது சட்டத்தை, ஒரு சிவில் சட்டத்தை கொண்டு வர மதங்கள் பல்வேறு சட்டங்கள் பிரிவுகளோடு இஸ்லாமியர்கள் சரியத் சட்டத்தில் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இன்னொரு சட்டத்தில் இருக்காங்க, சட்டத்தில் கத்தோலிக்கத்தில் இருக்காங்க, வெவ்வேறு சட்டங்கள்ல இருந்துருக்காங்க. இதெல்லாம் நீ ஒன்னா ஆக்கணும்னு சொல்லி கொண்டா சிக்கல் வரும். ரெண்டாவது, இது வரைக்கும் சிறுபான்மையினர் வந்து என் சட்டத்தில் இவ்வளவு சிக்கல் இருக்கு, எனக்கு பிரச்சனை சொல்லி நீதிமன்றத்தில் எந்த கட்டத்திலையும் வரல அப்படிங்கிறத 2015 உள்ள கேஸ்ல ஒரு 3 பெஞ்சு உள்ள 3 நீதிபதி உள்ள பெஞ்சு தீர்ப்பு சொல்லி, அது மாதிரி இதை பற்றி நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட சட்டம் இயற்ற உத்தரவிட முடியாது அப்படின்னு நீதிமன்றம் இந்த சட்டத்தை வந்து என்ன செஞ்சிருச்சு, நிராகரிச்சு. இப்படி பல இது இருக்கு. ஆனாலும் நமக்கான உரிமைகள் எப்படி அப்படின்னு கேட்டாச்சுன்னா 15வது பிரிவுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல நூற்றாண்டுகளாக சாதி கட்டுமானங்களால் பல சமுதாயத்திற்கு சமூக நீதி மறுக்கப்பட்டு கல்வி கற்கும் உரிமையும் தடுக்கப்பட்டது. அதெல்லாம் இப்பதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவற்றை களைவதற்கு 15வது பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரியான சட்டங்களால் தான் கல்வி கற்கவும் பொது வேலை வாய்ப்பு பெறவும் முடிந்தது. ஆண்டாளுக்கும் அடிமைக்கும் ஒரு சட்டம் போட முடியும். இந்திய குடிமக்கள் தங்கள் விருப்பப்பட்ட பிரிவு 25 சொல்லுது, இந்திய குடிமக்கள் தங்கள் விருப்பப்பட்ட மதங்களை தேர்ந்தெடுக்கவும் பிரச்சாரம் செய்யவும் உரிமையும் வழங்கப்பட்டுள்ளது. தெளிவா நம்ம பிரிவு 29 சொல்லுது, சிறுபான்மையினர் தங்களது மொழி, எழுத்து, கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாத்துக் கொள்ள உரிமை வழங்குகிறது. பிரிவு 30 சொல்லுது, மொழி, மதம் சார்ந்த சிறுபான்மையினர் தங்கள் விரும்பும் கல்வி நிறுவனங்களை நிறுவுவதற்கும் நிர்வகிப்பதற்கும் உரிமை வழங்கப்படுகிறது. இப்படியாக மொழி, மதம் சார்ந்த சிறுபான்மையினருக்கு அரசமைப்பு, சட்டப்பேரவை பொது உரிமைகள் வழங்கியது. இதெல்லாம் வழங்காத மாதிரி ஒரு தோற்றத்தில் தான் இவங்க என்ன சொல்றது, பொது சிவில் சட்டம் வாங்குகிறது. பொது சிவில் சட்டம் என்பது அவருடைய மத நம்பிக்கையும் கலாச்சார நடவடிக்கைகளும் பாதிக்கும். இப்படியாக என்னது நிறைய இருக்கு. பிரிட்டிஷ்காரனே வந்து என்னது நம்ம இந்தியாவுடைய பன்முகத்தன்மையும் இனக்குழுக்களையும் பல்வேறு இதையை பார்த்துக்கிட்டு அவனை வந்து உருவம் போயிருக்கான். இவர் ஒரு சில இதுகளெல்லாம் பண்ணணும்னு கேட்டிருக்காரு, அம்பேத்கர் முடியல, அவரே ரிசீவ் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த பைலட்டை வந்து மாரடிக்க வேண்டாம் சொல்லிட்டு இப்படியெல்லாம் கதைகள் இருக்கு. இந்த தொகுப்பு வெளியில தான் அந்த சட்டத்துக்காக கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். இருந்தாலும் இந்த தொகுப்புல வந்து ஒரு இடத்துல திருமாவேலன் வந்து அறிவுரை கொடுத்தார். இறுதியில் ஹிட்லர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்காரு. நான் அந்த வார்த்தையை உணர்த்தி இனி வரும் காலங்களில் ஹிட்லர்கள் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார்கள், வேறு ஹிட்லர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்பதை வருத்தத்தோடு இருக்கின்றது. இந்த அருமையான வாய்ப்பை தந்ததுக்கு வானவில் நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு